பா, என்னப்பா சட்டை துவைச்சிருக்க? காலரில் பாரு, இவ்வளோ அழுக்கு இருக்கு. ஏய், நான் உன் அப்பாடா. இந்த வீட்டு வேலைக்காரன் கிடையாது. கொஞ்சம் பார்த்து பேசு. இல்லைப்பா, காலரில் இவ்வளோ அழுக்க இருந்தா நான் எப்படி போட்டு ஆஃபீஸ் போகிறது? உர்றா. நீ தான் கருப்பா சப்பாத்திங்களை பேர் 2 சுட்டு கொடுக்குற. நான் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லையா? போட்டுக்கடா, ஒன்றும் தெரியாதுடா. எத்தனை நாளைக்கு தான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. வீடும் சுத்தமாக இல்லை, வெளியே கோலம் போடுறதுக்கும் ஆள் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க மாட்டேங்கிறியா? சும்மா இருப்பா, எப்போ பார்த்தாலும் கல்யாணம்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் என் மனசை மாற்றி கூப்பிட்டு போயிட்டானா நீ தனியாக இருப்ப, பரவாயில்லையா? என்ன பண்ணுறது? விதியானு போக வேண்டியதான்டா. அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. ஏண்டா, நீ இப்படியும் வர மாட்டேங்கிற, அப்படியும் போக மாட்டேங்கிற. நான் என்னடா பண்ணுறது? அப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னப்பா ஐடியா? அது என்னன்னு சொல்லுப்பா. நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை சேர்ப்போம். அவங்ககிட்ட வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பி வச்சுருவோம். நல்ல ஐடியா. பாத்திரம் வளர்க்கறதுலேருந்து பால் காய்ச்சல் வரைக்கும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிச்சிருவோம். சரிப்பா. முதல்ல ஒரு பேப்பரில் விளம்பரத்தை கொடுக்கணும். யாருங்க? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன். ஓ, உள்ளே வாங்க. பா பா வர்றேன்ப்பா. என்னப்பா? இது பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தோம்ல வீட்டு ஆமா. வேலைக்கு. ஆ, வந்திருக்காங்க, என்னன்னு பாரு. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ம். வாம்மா. உன் பேர் என்ன? என் பேர் பொன்னி. இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? கவர்மெண்ட் ஓ, குவார்ட்டர்ஸில். அப்படியா? நல்லது. இப்போ தான் சப்பாத்தி போடலான்னு மாவு எடுத்து பிசைஞ்சேன். இலவு எப்படி பிசைஞ்சாலும் கையால் வளவளன்னு ஒட்டுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்படியே சப்பாத்தி போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா நாளை பின்ன நீங்கள் லீவு போட்டால் நாங்கள் சப்பாத்தி போட்டுக்கோம்ல. அதுக்கு என்னங்க, வாங்க சொல்லித்தர்றேன். வாம்மா, வா. நான் அந்த டேபிளில் தான் வச்சுருக்கேன், வா. ஆ. ம். ஐயய்ய, என்ன இது, தண்ணியை ஊற்றி பிசைறீங்க? அப்புறம் கையில் ஒட்ட தான் செய்யும். தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சா கையில் வர வரனெல்லாம் பிடிக்காது. நல்லா மாவு வந்து வளவளப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் போடலாம். பொன்னி சொல்லும்போது போடணும் போலவே இருக்கு. என்னத்த? சப்பாத்தி சொன்னேன். எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க. எண்ணெயை வச்சுக்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு. சரி, கண்டுக்கவே மாட்டேங்கிறா. எண்ணெய் எடுத்து கொடுப்போம். இந்தா பொண்ணு எண்ணெய். ஆமாம், இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல எண்ணெயை ஊற்றணும். அடுத்தது என்ன பண்ணணும்? கையை வச்சு பிசையணுங்க. கையை கொடுங்க.
பால் ரொம்ப சூடாக இருக்கு. இப்பதான் காய்ச்சினேன். நில்லு நில்லு, இது யாருக்கு? சின்னையாவுக்கு. அது நானே கொடுத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. இந்தாப்பா, கொடுப்பா. சூடாக இருக்கு, பார்த்து குடி. ஆ. டேய் சரவணா, ம். நம்ம வீட்டு வேலைக்காரி இருக்கால்ல, நம்ம வீட்டு வேலைக்காரியா? காலையில் தான் வேலைக்கு சந்தா, அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிட்டியா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்பாவுக்கு அவள் சப்பாத்தி எப்படி பிசைறதுன்னு சொல்லி கொடுத்தா பாரு. அடாடாடாடா, அப்பப்பாப்பாப்பா, என்ன சுகம். பா, அப்படி என்னப்பா சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் சொன்ன புரியாதுடா உனக்கு. என்ன லூஸ் ஆயிட்டாரா? அப்படி என்ன அவ சொல்லி கொடுத்துருப்பா? டேய் சரவணா, பா. நான் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன? சரிப்பா. சின்னையா, 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 என்னங்க? சின்னையா, பைப்ல தண்ணி வரல. மோட்டர் போட்டிருக்கு, டேங்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ம். ஓ, இப்படி தான் துணி துவைக்கிறதா? ஏன் நீங்கள் இதுக்கு முன்னாடி துணி துவைச்சதே இல்லையா? இல்லைங்க, நாங்கள் மிஷினில் தான் போடுவோம். வாங்க சொல்லித்தரேன். அந்த பக்கெட் எடுங்க. ஏங்க துணி எடுங்க. ஏங்க என்னங்க இப்படி கூச்சப்படுறீங்க? போடுங்க. முதல்ல இப்படி வச்சு அழுத்தி தேய்க்கணும். என்னங்க புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் உருட்டி டப்பு டப்புன்னு தண்ணி தெறிக்க அடிக்கணும். அப்போதான் அழுக்கு நல்லா போகும். ஏங்க நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுக்குறீங்க. என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு கை பிடிங்க.
கிளம்புறேங்க. ஏங்க? அந்த காலத்துலேருந்து பொண்ணில் காசை போட்டாலும் மண்ணில் காசை போட்டாலும் லாபம்தான். பேப்பரை துளந்தாலே கொலை கொள்ளை கற்பழிப்பு கள்ளக்காதல் இந்த காலத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சியா. கொட்டை எழுத்தில் பக்கத்துலேயே போட்டுறானுங்க. இனிமேல் பேப்பரே வாங்கக்கூடாது, 5 ரூபா மிச்சம் ஆயிரும். என்ன உருன்னு பார்க்குறான், நம்ம பேப்பரே படிப்போம். தந்தை பிறந்த நாளுக்கு மகன் தங்கச்சங்கிலி பரிசு. நானும் தான் ஒன்று பெற்று வச்சுருக்கிறேன் தெண்டத்துக்கு. என்னத்த சொல்கிறது? பா, நீ சொன்ன மாதிரியே வேலைக்காரி சூப்பர் வேலைக்காரி. எப்பட்றா சொல்கிற? நீ காலையில் துணி துவைக்க சொல்லி கொடுத்தா வேற லெவல். நம்மளை மாதிரி மவனும் இம்ப்ரெஸ் ஆயிருப்பானோ? இருக்காது, அப்படின்னு பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இல்லை. இருக்காது. என்னடா இது இப்படி ஆகி போச்சு? நம்ம யாரையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு வந்தோம். பொன்னி சொல்லும்போது போடணும் போலவே இருக்கு. சப்பாத்தி சொன்னேன். ஏங்க நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் 2 பேரும் இப்படி இருக்காங்களே, என்ன பண்ணுறது? போனதாட்டி இந்த மீட்டிங்கு போகும்போது நம்ம அயன் பண்ணி போட்டு போனது ரொம்ப அசிங்கமாக போச்சு. இப்போ தான் வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கிறோம்ல, அவளை வச்சு அயன் பண்ணி தர சொல்லிடுவோம். எங்கே இருக்கு ஆளையே காணா? ஓ, அங்கே இருக்கியா? பொண்ணே, ஓ வேலையாக இருக்கியா? சொல்லுங்க. நான் அர்ஜென்ட்டாக வெளியில் போகணும், சட்டை கொஞ்சம் அயன் பண்ணணுமே. ஏன் உங்களுக்கு அயன் பண்ண தெரியாதா? நான் அயன் பாக்ஸே பார்த்தது இல்லைம்மா. சரி வாங்க. என்ன ஸ்ட்ரெச்சரு, நல்ல நாட்டுக்கட்டையாக இருக்கால. இந்த வேலைக்காரியை நம்ம வீட்டுக்காரி ஆக்கிட வேண்டியதுதான். முதல்ல இந்த பிளக் எடுத்து அந்த ஓட்டையில் சொருகணும். சுவிட்ச் போடுங்க. அப்புறம் அப்பதான் கரண்ட் பாயும். ஓ, அப்புறம் இதை விரிச்சு வச்சு தேய்க்கணும். அப்பதான் வெறப்பா நிற்கும். என்ன அது? சட்டை தான். ஓ, கையை கொடுங்க.
அப்பா இல்லை? ஏதோ லேண்டு பார்க்க ஆள் வந்திருக்கிறதா சொன்னார். அதான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. என்ன பண்ணுறீங்க? பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியல. சொல்லி தந்தீங்கன்னா புரியுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க. இதை பிடிங்க. உள்ள விடுங்க. வெளியே எடுங்க. உள்ள விடுங்க. வெளியே எடுங்க. உள்ள விடுங்க. வெளியே எடுங்க. இப்படி உள்ள விட்டு எடுத்து பிழிஞ்சு தரையை அழுத்தி தேய்ச்சா அழுக்கெல்லாம் போயிருங்க. பொன்னி, பொன்னி, என்ன சார், என்னாச்சு? தலையேதும் வலிக்குதா? காஃபி போட்டு தரவா? தலையில் ஒன்றும் வலிக்கல, மனவலி தான். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் உனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் என்னை விட்டு போயிட்டீன்னா? அப்படியெல்லாம் போக மாட்டேன் சார். எதா இருந்தாலும் சொல்லுங்க சார். பொன்னி, உன்னை கல்யாணம் பண்ணி கை பிடிச்சி கட்டி அணைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. என்னை கனவுனா ஏற்றுக்கிறதா இருந்தா அந்த கட்டில் உனக்காக காத்திருக்கேன். வந்துரு.
ஏன் பொண்ணி பயந்துட்டியா? என்னாச்சு? ஏன் இந்த நேரத்தில்? அதான் பயந்துட்டேன். ஏன் தூக்கம் வரல? எனக்கு தூக்கம் வரல. எனக்கு தெரியும் உனக்கு தூக்கம் வராதுன்னு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கும் தூக்கம் வரல. ஏன் உங்களுக்கு தூக்கம் வரல? அது வந்து என்னன்னா, கல்யாணமே வேணான்னு இருந்த எனக்கு நீங்கள் எனக்கு காதலே கிடச்சிருக்கீங்களே, அதனால தான். உனக்காக என் உயிரே கொடுப்பேன். உன் மேலே எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா உனக்கு? என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா இப்போவே வா. எங்க? எதுக்கு? அங்கே தான், அதுக்குத்தான். நம்ம வாழ்க்கையில் 2 பேரில் யாரையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு பார்த்தா இவனும் லவ் பண்ணுறேன்றான், அவனும் லவ் பண்ணுறேன்றான். இது தப்பாயிருமே. அப்பா பையனுக்குள்ளே நம்மளால் பிரச்சனையாயிரும். நம்மளால் மற்றவங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல முடிவு நம்ம தான் எடுக்கணும். ஒருவேளை தப்பாக பேசிட்டோமோ அவசரப்பட்டு. ச்சே. நம்ம வந்து ஒருவேளை பார்த்துருப்பானோ? அசிங்கமாக போச்சே. ஐயோ, ஒருவேளை வந்துட்டு போனது தெரியுமோ? அசிங்கமாக போச்சே.